உங்களை கவலைகள் எல்லாமே மறந்து போகிற மாதிரி சாங்ஸ் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓ இப்போவா? நான் ஷோலன்னு நினச்சேன். ஐயோ மஜவா நிக்கிறியா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா. யாழ்ப்பாணம் போக போக தான் தெரிஞ்சுக்கணும். என்னை தொலைத்து விட்டே என் உன்னை அடைந்து விட்டே மாரியம்மா மாரியம்மா திரிசூலி அம்மா நீலி அம்மா. எந்த பாட்டு கேட்குறீங்க? உதயா உதயா தானே நினச்சேன். ஓகே. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலை கூட சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நிற்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க சித்திபுரம் அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இன்றைய நாள் 10ஆம் திருவிழா, மஞ்சள் திருவிழா. அந்த மஞ்சள் திருவிழா நாளான இன்றைய நாள் இரவு உங்களுக்கு மிக பிரமாண்டமான இசை நிகழ்ச்சி ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த இசை நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு சிறந்த பாடல்களை பாடுவதற்காக இந்தியாவிலிருந்து பாடல்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து இன்றைய தினம் வருகை தர இருக்கணும். முக்கியமாக ஸ்ரீதமிழ் சரிகமபா இசை நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட பாடகர்கள், அதுவும் ஒரு பாடகர் டைட்டில் வின்னராக கூட வருகை தந்திருந்தார். சுசந்திகா என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடகி இன்றைய நாள் வருகை தர இருக்கிறார். அதோடு வந்து ஸ்ரீகரி என்கின்ற ஒரு பாடகரும் இன்றைய நாளில் இந்த இசை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாடல்களை பாடுவதற்காக இந்த பலாலி சர்வதேச விமானத்தூடாக வருகை தர இருக்கணும். அவர்களுடைய வருகை என்ன மாதிரி இருக்குது, அதோட என்ன மாதிரியான பாடல்களை இன்றைக்கு அந்த மேடையிலே வந்து இசைக்க போயினோம், அதோட அவர்களுடைய குரலில் ஒரு சில பாடல்களையும் கேட்டு இந்த காவலை வந்து பதிவு செய்ய போகிறோம். இன்றைய நாளில் நீங்கள் சித்திபுரம் அம்மன் ஆலயத்துக்கு சென்றீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே நடைபெறுகின்ற இந்த சிறப்பான பூசை நிகழ்வு மஞ்சள் திருவிழாவை கலந்து கொண்டு அதோட இந்த இசை நிகழ்ச்சியும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே நாங்கள் வந்து தொடர்ச்சியாக காவலிக்குள்ளே வந்து போகலாம். எங்களுடைய சேனலுக்கு யாரா புதுசாக வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காவலி வந்து பாருங்க. இப்போ நாங்கள் விமான நிலையத்துக்கு வந்துட்டோம். விமானத்திலிருந்து பயணிகள் வெளியே இருக்கின்ற அந்த பாதையை நோக்கி வந்து போய்கொண்டிருக்கோம். இன்றைய நிறைய பேர் இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு இந்த விமான நிலையத்தினூடாக வந்து வருகை தர்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக போயிட்டு அங்கே இந்த கலைஞர்கள் வருகின்ற அந்த வருகை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்தியாவிலிருந்து வருகை தருகின்ற கலைஞர்களை வரவேற்பதற்காக நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளர்கள் ஒரு சில பேர் இந்த இடத்துல நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இன்றைய நாளில் இவ்வளவு பேரும் இந்தியாவிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை வந்திருக்கணும். பாருங்க, எல்லாரும் வந்து சூக்கேஸ்களோட நிற்கணும். இப்போ வந்து கலைஞர்கள் வர்றதை பார்ப்போம். பாடகி சுசந்திகா அதோட ஸ்ரீகரி அவர்களும் இப்போ வந்து வந்துட்டினம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறீங்க? ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலி ஸ்ரீஹரி நிறைய தடவை வந்திருக்கேன். ஐ ஜஸ்ட் கேம் இப்போ தான் ஜஸ்ட் வந்துட்டு போனோம். ஸோ ஆமாம், திரும்பி வந்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு சூப்பர் எக்ஸைட்டட். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எல்லோரும் மீட் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்களும் நிறையா சாங்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். எஸ், எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கோம். திங்க் இன்னைக்கு செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். யா, செம்மையாக இருக்கும் ஃபார் ஷூர். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, வந்து சப்போர்ட் பண்ணி. எப்படி இருக்கீங்க அண்ணா எல்லாரும்? இங்கே எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். வணக்கம் சுசந்திகா. வணக்கம். டைட்டில் வின் பண்ணினதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா யாழ்ப்பாணம்? ஆமாம், நான் ஃபஸ்ட்டு போனது பேட்டிக்குள்ளே போனேன். இதுக்கப்புறம் ஜாஃப்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது. எப்படி இருக்குது யாழ்ப்பாணம்? இப்போ தான் வந்திருக்கேன். இப்போவே நல்லா இருக்கு பார்க்க. கொஞ்சம் சுற்றி பார்த்தா தான் தெரியும். என்ன மாதிரியான பாடல்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் உங்கள்கிட்ட? ஃபுல் வைப் சாங்ஸ் தான். நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி, உங்களை கவலைகள் எல்லாமே மறந்து போகிற மாதிரி சாங்ஸ் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இன்றைக்கு அம்மன் கோயிலுக்கு வந்தபடியாக ஒரு அம்மன் பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? வேணும்னா படிக்கலாம், அதை நாங்கள் யோசிக்கல ஆக்சுவலி. பட் உங்களுக்கு வேணும்னா படிக்கலாம். ஓ இப்போவா? நான் ஷோலன்னு நினச்சேன். ஐயோ இப்போ சொன்னா எப்படி? என்ன சாங் தெரியும்? நான் ஆக்சுவலி ஷோவில் ஒரு அம்மன் பாட்டு பாடினேன். சரி, காத்தா இருக்கு, ஒரு நிமிஷம். இது மாரி அம்மா அம்மன் சாங். யா, ஓகே. என்ன படிக்கிறீங்க? ப்ரோ. மாரியம்மா மாரியம்மா திரிசூலி அம்மா நீலி அம்மா. மாரியம்மா மாரியம்மா திரிசூலி அம்மா நீலி அம்மா. அலமேல மணிமகுடம்
என் தாய் தந்த பூங்கரகம் அலமேல மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம் உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி வேணும் வருந்தா காளியம்மா காவல் நீதா காளியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலி அம்மா நீலியம்மா. நன்றி நன்றி. சூப்பரா இருக்குது. தேங்க்யூ. ஐயோ ஆஃப் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். எந்த பாட்டு கேட்குறீங்க? உதயா உதயா தானே நினச்சேன். ஓகே. என்னை தொலைத்து விட்டேன் என் உன்னை அடைந்து விட்டேன் உன்னை அடைந்ததனால் என் என்னை அடைந்து விட்டேன் ஏனோ ஏன் ஏனோ ஏதோ ஆனேனோ ஏனோ ஏன் ஏனோ ஏதோ ஆனேனோ ஆயுளானவனே. தேங்க்யூ. ஸ்ரீஹரிபுரம் அம்மன் பாட்டு பாடுறோம். ப்ரோ எப்படி சொல்லுங்க. இருக்கிறீங்க? அண்மையிலான் வந்த நீங்கள் யாழ்ப்பாணம்? ஆமாம் ஆமாண்ணா, இப்போ தான் என்ன போன வீக் தான் வந்துட்டு போனோண்ணா. ஸோ திரும்பி வந்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. யா இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு அம்மன் கோயில் தான் நீங்கள் 2 பேரும் பாட்டு படிக்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். முதலே இந்த கோயிலை பற்றி தெரியுமா அல்லது இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம்? அது இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா தெரியுது. உங்களுக்கு பின்னணி இசை வழங்குறது வந்து கொழும்புல இருக்கிற அக்னி இசைக்குழு. அக்னி இசைக்குழு முதல் அந்த குரூப்போட நீங்கள் இணைந்து பணியாற்றி? இல்லைண்ணா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அக்னி இசைக்குழுவோட பண்ண போகிறாங்க. ஸோ அதே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டேலண்டான பீப்புள் கூட பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குண்ணா. ஸோ அதுதான் இந்திய கலைஞர்கள் என்று சொல்லி நீங்கள் 2 பேரும் தானே அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றீங்களா இல்லை அனுப்பிச்சுமா? ஆக்சுவலி போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அஜய் கிருஷ்ணா அண்ணா வந்து எங்கள் கூட வரணும். ஆனால் அவர் ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் ஐ திங்க் வில் கூடிய சீக்கிரம் வருவார் நம்புகிறோம். ரிசீவ் பார்க்கலாம். ஓகே, சந்தோஷமா? யா ஓரிரு வரிகள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன பண்ணலாம்? அம்மன் சாங். நோ ப்ரோ, ஏதாச்சும் சாங் ப்ரோ. நான் மட்டும் அம்மன் சாங் பாடணும். நான் கணநாயகாயே பண்ண போன வாட்டி தெரியுமா? அப்படியா? ஆமாம். சூப்பராக இருக்கும். பாரியா ஃபீமேல் பொசிஷன். ஓகே ஓகே. நீ இருக்கிறிய ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா. நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா. மஜவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. நீ காஞ்ச மிளக போல நான் இருக்கிறேன் காஞ்ச என் மனசு உசப்பறியே. நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சி, நீ மீன போல ஆஞ்சு, நீ மீன போல ஆஞ்சு. தேங்க்யூ. இப்போவே வந்து உங்களோட பாட்டை வைப் பண்ணணும் போலாங்கிறது. நைட்டுக்கு வந்து நல்ல மாதிரி இருக்குமான்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் கண்டிப்பாக. வேற யாழ்ப்பாணத்தை பற்றி தான் சொல்ல இருக்குதா உங்களுக்கு? யாழ்ப்பாணம் போக போக தான் தெரிஞ்சுக்கணும். யாழ்ப்பாணத்தை பற்றி ஷோ முடிச்சுட்டு நாளைக்கே போறீங்களா இல்லது வந்து நாளைக்கே கிளம்புறோம். ஓகே, சந்தோஷம். இந்த சிறப்பாக அமையணும்னு சொல்லி இந்த யாழ்ப்பாண மக்கள் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நீங்கள் யாழ்ப்பாணம் வேற நிகழ்ச்சி பெறணும்ன்றதையும் சொல்லிக் கொள்கிறோம். நன்றியா. தேங்க்யூண்ணா.